மொரீஷியஸ் பிரதமர் நவீன் சந்திர லாம்கூரத்தை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அவருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து உரையாடல் மேற்கொண்டார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, இரு நாடுகளுக்கும் இடையிலான சிறப்பான வரலாற்று சிறப்புமிக்க மக்களை மையப்படுத்திய உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என இந்த உரையாடலில் உறுதி மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான விரிவான ஒத்துழைப்பின் முன்னேற்றம் குறித்து இரு தலைவர்களும் ஆய்வு மேற்கொண்டதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த வாரம் நடைபெறவுள்ள செயற்கை நுண்ணறிவு தாக்க உச்சி மாநாட்டில் மொரீஷியஸ் அதிபர் கலந்து கொள்வதை ஆவலுடன் எதிர்பார்ப்பதாக நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவில் பயணம் மேற்கொண்டுள்ள செசல்ஸ் அதிபர் பேட்ரிக் ஜெர்மனிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருந்து அளித்து கௌரவித்தார். அவரை வரவேற்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, செசல்ஸுடனான இந்தியாவின் உறவு பரஸ்பர நம்பிக்கை மற்றும் மரியாதையை அடிப்படையாக கொண்டது என்றும், ஜனநாயகம் மற்றும் பன்முகத்தன்மை மீது இரு நாடுகளும் நம்பிக்கை உள்ளதாக குறிப்பிட்டார். இந்திய பெருங்கடலின் அலைகளும் நமது மக்களுக்கு இடையிலான ஆழமான கலாச்சார இணைப்புகளும் இரு நாடுகளையும் பிணைத்திருப்பதாக தெரிவித்தார். தனது 50வது சுதந்திர தினத்தை செசல்ஸ் கொண்டாடுவதையும் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு 50 ஆண்டுகளுக்கு மேலாக நீடிப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். எதிர்காலத்திற்கான பரஸ்பர பாதுகாப்பு ஆகிய அம்சங்களின் மீது ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதை மகாசாகர் தொலைநோக்கு திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் இத்தருணத்தில் அவர் தெரிவித்தார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெற்ற ஜில்லா பரிஷத் தேர்தல்களில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி அமோக வெற்றி பெற்றுள்ளது. இதுவரை முடிவு அறிவிக்கப்பட்டுள்ள 731 இடங்களில் இந்த கூட்டணி 552 இடங்களை வென்றுள்ளது. பாஜக 225 இடங்களையும், அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 165 இடங்களையும், ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா 162 இடங்களையும் பெற்றன. எதிர்க்கட்சிகளின் மகா விகாஸ் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி 55 இடங்களையும், உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா 43 இடங்களிலும், சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 26 இடங்களிலும் வென்றுள்ளன. பல மாவட்டங்களில் பாஜக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. மகாராஷ்டிரா ஜில்லா பரிஷத் தேர்தல்களில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றுள்ளதற்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், மகாராஷ்டிரா மாநிலத்தின் கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் மக்கள் நல்ல நிர்வாகத்தை விரும்புவதை இந்த தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளார். ஓய்வில்லாமல் களப்பணியாற்றிய பாஜக தொண்டர்களை அவர் பாராட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகள் இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் வரும் 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகிறது. தமிழகத்தில் கடந்த நவம்பர் மாதம் முதல் நடைபெற்று வந்த எஸ்ஐஆர் பணிகள் இன்றுடன் நிறைவு பெறவுள்ளன. தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி வெளியானது. எஸ்ஐஆர் பணிகள் இன்றுடன் நிறைவு பெறவுள்ள நிலையில் வரும் 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாக உள்ளது. இந்த இறுதி வாக்காளர் பட்டியலின்படி தமிழகத்தில் சுமார் 5,65,00,000 வாக்காளர்கள் இருப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2016ஆம் ஆண்டு ஜூனியர் உலகக்கோப்பையில் தங்கப்பதக்கம் வென்ற சர்வதேச துப்பாக்கி சுடும் வீரர் சம்பாஜி பாட்டீல் கார் விபத்தில் உயிரிழந்தார். மகாராஷ்டிராவின் பால்கர் மாவட்டத்தில் மும்பை அகமதாபாத் நெடுஞ்சாலையில் சம்பாஜி பாட்டீல் தனது காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக வந்த லாரியின் மீது கார் மோதியதில் விபத்திற்குள்ளானது. இதில் அவர் உயிரிழந்தார். மேலும் வாகனங்கள் நொறுங்கின. வரும் மார்ச் 1ஆம் தேதியில் இருந்து யூடிஎஸ் செயலி செயல்படாது என இந்திய ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் ரயில் சேவைகளை எளிதாக்கும் நோக்கில் பிளாட்ஃபார்ம் டிக்கெட், சீசன் டிக்கெட் உள்ளிட்ட சேவைகளுக்காக யூடிஎஸ் செயலி பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மார்ச் 1ஆம் தேதி முதல் யூடிஎஸ் செயலி செயல்படாது என்றும், புதிதாக ரயில் ஒன் செயலி மூலம் டிக்கெட்டுகளை பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் ஒன் செயலி மூலம் மேற்கூறிய டிக்கெட்டுகள் தவிர முன்பதிவு டிக்கெட்டுகள் பெற முடியும். ரயில்கள் தேடல், பிஎன்ஆர் நிலை, ரயிலை டிராக் செய்தல், உணவு ஆர்டர், டிக்கெட் ரீஃபண்ட் பெறுதல் சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ரயில்வே புகார்களை அளிக்கும் ரயில் மதாத் சேவையும் இச்செயலியில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது.